COPD என்றால் என்ன? COPDங்கிறது வந்து Chronic Obstructive Pulmonary Disorder, அதாவது நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய். இது என்ன நடக்குது இந்த வியாதியில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய சுவாச குழாயில் வந்து வீக்கம் ஏற்படுது. வீக்கம் ஏற்படுறதுனால நுரையீரல் குழாய் வந்து விரிஞ்சு கொடுக்கறதுல வந்து பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் மூச்சு விடுறதுல வந்து கஷ்டம் ஏற்படும். சுவாச குழாய் வீக்கம் ஒன்று, அடுத்தது நுரையீரல் விரிஞ்சு கொடுக்கறதுல வந்து பிரச்சனை ஏற்படுறது. இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் வந்து மூச்சு திணறல். நடக்கும்போது மூச்சு திணறல் இருக்குது. அதாவது சாதாரண ஒரு லேண்டில் நடக்கும்போது 100 மீட்டர் நடந்தாலுமே மூச்சு திணறல் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன பார்த்தோன்னா, நாள்பட்ட இருமல் அப்புறம் சளி இருக்கிறது. 6 to 8 வாரத்துக்கு மேலாக இருமல் மற்றும் சளி இருப்பது. அடுத்தது வந்து செஸ்ட் டைட்னஸ், ஒரு நெஞ்சை இருக்க பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உடல் எடை வந்து குறைந்து கொண்டே போகிறது. அதாவது COPDயில் வந்து மசில் மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே போகும். எடை குறைவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். தேங்க்யூ.